இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு இறுதி பெற்று விட்டதா என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் நம்ம கேட்டு பெற இருக்கிறோம். நம்மோட தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். சார் வணக்கம், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ செய்தியாளர் தரப்புலேருந்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 35 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அமமுகவுக்கு உள்ஒதுக்கீடாக அவங்களே பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க சார்? ஏன்னா அமமுகவுக்கு அவங்க பிரித்து கொடுக்குறாங்கன்னா, அப்போ இந்த பக்கம் எடப்பாடி அவரோட தரப்புல இருந்து அவங்க போட்டியிடுற தொகுதியெல்லாம் அவர் தனியாக பிரித்து எடுத்துப்பாரா? எப்படி இது நடக்கும் இந்த தொகுதி பங்கீடு? 35 தொகுதிகளுக்குள் அமமுகவுக்கு என்பதை நான் ஏற்கவில்லை. பாரதிய ஜனதா மட்டுமே தனித்து 30 தொகுதிகளுக்கு குறையாமல் பெறுவதற்கு உறுதியாக இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 70 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை தயாரித்து அதிலிருந்து 35 அல்லது 40 தொகுதிகள் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த முதல் கட்ட பேச்சு என்பது அவர்களுடைய விருப்பம் என்பது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் 32 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா மட்டும் பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 தொகுதிகளை எதிர்பார்த்தாலும் 8 அல்லது 9 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. என்ன இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாவற்றையும் தான் முடிவு செய்வேன் என்று கூறியிருந்த நிலையில் இப்போது அவர் டெல்லி சென்று பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதே பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தையில் கராராக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சமிக்ஞையாகவே இதை பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் குழு அல்லது திரு பியூஷ் கோயல் அவர் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதாவினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அவர் மட்டுமே ஒரு முடிவை தெரிவிக்க இயலாது. திரு அமித்ஷா தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் என்பதும் இதன் மூலம் வெளிப்படுகிறது. இரண்டு கூட்டணியிலுமே என்னை பொறுத்தவரை மொத்தமாக திமுக அதிமுக 2 கூட்டணிகளிலுமே முதலில் நம்பர் முடிவாவதே இழுபறியாக இருக்கிறது. பிறகு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ், தொகுதிகளை அடையாளம் காண்பது, அது ஒரு அடுத்த பிரச்சனையாக அதிமுகவுக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அதிமுக வலுவாக இருப்பதாக அந்த கட்சி கருதும் பல தொகுதிகளை பாரதிய ஜனதாவும் விரும்புகிறது. அதே போல பாரதிய ஜனதாவுக்கு இடையூறுக்கு தென் மாவட்டங்களை குறிவைக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்படித்தான் நானும் கேள்விப்படுகிறேன். மேற்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா சில விருப்ப தொகுதிகளை உறுதியாக பெறுவதில் இருக்கிறது. அது அதிமுகவுக்கும் விருப்ப தொகுதியாக இருக்கிற காரணத்தால் பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படி தொகுதிகளை பிரிக்க முடியாது என்பதும் இப்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்ப இந்த விவகாரத்துல பாஜக இப்ப கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தமிழ்நாடு பாஜகவிடமிருந்து மட்டுமல்ல, அதற்கு தனியான ஏஜென்சிகள் மூலமும் ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன்றி இருக்கிறது, அதிமுகவினுடைய உதவியோடு அந்தந்த பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, இதையெல்லாம் குறித்து அவர்களும் சில தகவல்களை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் தனியார் ஏஜென்சியும் பயன்படுத்துகிறார்கள், ஆட்சியில இருக்கிற கட்சி உளவுத்துறையும் பயன்படுத்துகிறது. அதே போல மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் இங்க இருக்கக்கூடிய ஐடி ரிப்போர்ட்டும் இருக்கலாம், அல்லது தனியார் ஏஜென்சியினுடைய கருத்து கணிப்பு நிறுவனங்களுடைய தகவலையும் பெற்று இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு தொகுதிகளில் கேட்பதில் எண்ணிக்கை மட்டுமல்ல, தொகுதிகளை இனம் காண்பதிலும் சிக்கல்கள் எழுகின்றன. நன்றி சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.